அல்லேலூயா. திரும்ப பாடுவோமா? இந்த இயேசுவே இந்த இயேசுவே இந்த இயேசுவே இந்த தங்கள் கேட்கவில்லை, பயிரம் கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை சமூகத்தை கேட்கவில்லை, பயிரத்தை கேட்கவில்லை. ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. ஐயோ நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார். உணர்ந்தோ நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே எந்த ஜீசஸ் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் துன்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை கரம் பிடித்து நடத்திடுவார். தலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். தலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே எந்த அல்லேலூயா எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான்
தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, ஹல்லேலூயா. மேற்பரோ பரமோ ராஜா கைகளை மேல உயர்த்துங்க. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சத்தத்தை உயர்த்தி இந்த கைகள் எல்லாம் உயர்த்து. நான் தேடி போகல, என்னை தேடி அவர் வந்தார். ஹல்லேலூயா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த ராஜா, எந்த இந்த ஒரு வரியை பாடும்போது எனக்கு நிறைய ஞாபகம் வருது. நான் தேடி போகல, அவர் என்னை தேடி வந்தார். எத்தனை பேருங்க அதை நம்புறீங்க? நான் தேடி போகல, அவர் திரும்ப 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 என்னை தேடி வருகிறார். பேதுருவுடைய மரணத்தை நீங்க சரித்திரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவை போல அவரையும் சிலுவையில அறையும்படி அவங்க ஆயத்தம் பண்ணும்போது பேதுரு சொல்லுகிறார், என்னை இயேசு அரைஞ்சது மாதிரி அரைஞ்சிடாதீங்க, என்ன செய்யுங்க, தலைகீழ என்ன அறைங்க. அந்த மதிப்பு மரியாதை எனக்கு தந்துடக்கூடாது, எனக்கு என்ன பண்ணுங்க, சிலுவையில் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா என்ன பண்ணிடாதீங்க, தலை மேல காலு கீழேன்னு செஞ்சிடாதீங்க, என் தலை கீழே இருக்கட்டும், காலு மேல இருக்கட்டும்.
ஏன் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்போஸ்தலர்ல ரொம்ப முக்கியமான ஒரு பேதுரு. ஆண்டவர் முதல் அவரை கடற்கரையில சந்திக்கிறார். தோற்று போனவனாக, வியாபாரத்தில் தோற்று போனவனாக, ராத்திரி முழுவதும் வலை வீசி ஒரு மீனும் அகப்படாத அந்த நிலைமையில் வலையை அலசிட்டு வீட்டுக்கு போகலாங்கிற நேரத்தில் இயேசுவை சந்திக்கிறார். 2 வலை கிள்ளியத்தக்க அளவு மீன் ராத்திரியில பிடிக்க முடியல, ஆனா பகல்ல கிடைச்சிச்சு. பலத்தினால, பராக்கிரமத்தினால இது நடக்கல, இயேசுவால நடந்துச்சுன்னு அவருக்கு நல்லா புரியுது. இயேசு கூப்பிடுறாரு, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன் வா அப்படின்னு. அப்படின்னா என்ன ஏது ஒண்ணுமே கேட்கல. அவர் மைண்ட்ல ராத்திரி தான் மீன் அதிகமா கிடைக்கும், ஆனா ராத்திரி ஒரு மீன் மாட்டல, இந்த பகல்ல இவ்வளவு மீன் கிடைக்க செய்தாரே, அவர் பின்னாடி போவோன்னு போயிட்டாரு. 3.5 வருடங்கள் இயேசுவோட கூட இருக்கிறாரு. அற்புதங்களை பார்க்கிறாரு, மரித்தோரை எழுப்புறத பார்க்கிறாரு, பேய் பிசாசு ஓடுகிறத பார்க்கிறாரு, சப்பானி நடக்கிறத பார்க்கிறாரு, கடல் மேல் நடந்து வருகிறத பார்க்கிறாரு. நல்ல கவனிங்க, இப்ப ஆண்டவரோடு ரொம்ப ஐக்கியமாயிட்டாரு. எப்படி ஆயிட்டார் அப்படின்னா, ஆண்டவரே யாரு உங்களை விட்டு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம் 12 சீஷர்கள் இருக்கும்போது இவர் மட்டும் முந்திட்டு சொல்றாரு, யாரு போனாலும் நான் போக மாட்டேன், நாங்க எங்க போவோம்? அவ்வளவு பற்றுதல் ஆயிட்டாரு. இப்ப இந்த பேதுரு பத்தி பைபிள்ல வாசிச்சு பாருங்க. சிலுவை இயேசுவை கொடூரமாய் கொலை செய்கிற அந்த கடைசி நிமிடம் வந்துருச்சு. இப்ப பாருங்க, பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு, விசுவாசம் எங்க போனுச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட நான் மரிக்கவும் ஆயத்தம் அப்படின்னு சொன்ன ஆளு பைபிள்ல போட்டிருக்கு, தூரத்தில் அவர் என்ன செஞ்சாராம், அவர் பின் சென்றாராம். இயேசுவை தெரியாது அறியேன் என்று சத்தியம் பண்ணி மறுதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கவனிங்க, இப்ப எந்த இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி இந்த கடவுளே வேணாயா, இந்த அழைப்பு வேணாம், இயேசு வேண்டாம், என்னுடைய பழைய வாழ்க்கைக்கே நான் போயிடுறேன், என்னுடைய பழைய ஜீவியத்துக்கே நான் போயிடுறேன், எனக்கு இயேசு வேண்டாம். நான் மீனவனா தானே இருந்தேன், நான் மீன் பிடிக்கிறவனா தானே இருந்தேன், அதே நிலைமைக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஆனா பைபிள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் போனது மட்டுமல்ல, கூட இருக்கிற மற்ற சீஷர்களையும் கூட்டிட்டு போயிட்டாரு. இயேசு கோபத்தோட வரல. மீண்டும் பாருங்க, அவருக்கு தெரியுது நான் இல்லாம அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது, நான் இல்லாம அவங்க வாழ முடியாது என்பதை அறிந்த இயேசு மீண்டும் மீண்டும் தேடி வந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்பேற்பட்ட நிலைமைக்கு போயிட்டாரு. நான் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே போறேன், இந்த அழைப்பு வேண்டாம், இயேசு வேண்டாம், நான் மீனவனா இருந்தேன், மீன் பிடிக்கவே போறேன்னு அப்படி ஒரு பின்மாற்றத்துக்கு நேரா போன அந்த பேதுருவை இயேசு திரும்ப திரும்ப தேடி வந்தார். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். திரும்ப திரும்ப தேடி வருகிறார். அவரால் புரிந்து கொள்ளவே முடியல, திரும்ப திரும்ப என்ன தேடி வருகிறாரு. நான் யோசித்து பார்க்கிறேன், எது அவரை தேடி வர வச்சிச்சு, எது அவரை திரும்ப தேட வர வச்சிருக்கோம் அப்படின்னா, பைபிள்ல ரொம்ப அழகா எழுதியிருக்கு. அந்த கடைசி நிமிடம், அந்த இயேசு அவர் மறுதளிக்கிறாரு, அந்த இடத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது பைபிள்ல போட்டிருக்கு, அவர் வெளியே போய் என்ன எழுதியிருக்குன்னா, மனம் கசந்து முடிச்சிருங்க அழுதா. நான் இங்க ஒன்று சொல்லட்டுமா,
சில நேரத்துல வெளிப்படையான மற்றவர்களுடைய பார்வையில நீங்க பின்மாற்றக்காரர் போல தெரியலாம். நிறைய வருத்தம், மன கஷ்டம், அவிசுவாசம் மற்றவங்களை கேட்டா உங்க பேச்சு, உங்க செயல், உங்க தோற்றம், நீங்க பழகுகிற நபர், நீங்க போகிற இடம், இதெல்லாம் வச்சு தெரு சொல்லும் அவன் இப்ப இயேசுவோட இல்லைன்னு. ஆனா யாருக்கும் தெரியாம அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழுவாங்க. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது பூதவராயன்பேட்டையிலிருந்து அப்போ ஒரு 20 விசுவாசி போல வருவாங்க. அதுல ஒரு வாலிப பிள்ளை ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாள். அந்த பிள்ளைக்கு தகப்பன் கிடையாது, தாய் குடும்பத்தை கவனித்துக் கொள்வதே கிடையாது. அந்த பிள்ளை ஆண்டவர் மேல அவ்வளவு வைராக்கியமாய் மாறினாள். அவ்வளவு வைராக்கியம்னா அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு வைராக்கியமா இந்த பிள்ளை மாறினாள். ஒரு சில மாசத்துக்குள்ள அந்த பிள்ளைக்குள்ள அவ்வளவு ஒரு மாற்றம். அந்த பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்தாள், ஆண்டவரை இறுக பிடித்துக் கொண்டாள். ஆனா அவருடைய திருமண விஷயத்துல ஆண்டவரை விசுவாசிக்காம தன்னுடைய உறவினர்கள் பேச்சை கேட்டு ஒரு இந்து பையனை அந்த பிள்ளை திருமணம் செய்தா. அதுக்கப்புறம் 2-3 முறை என்ன டவுன்ல அங்கேயும் இங்கேயும் பார்த்தவ குற்ற உணர்வுல நான் எங்க கிட்ட வந்து பேசிட போறோம்னு சொல்லி அந்த பிள்ளை திரும்பிக் கொள்வா. வருஷம் ஆயிடுச்சு, அந்த பிள்ளையை நான் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் ஏஎஸ்ஆர் நகர்ல ஆலயத்துல ஆராதனை முடிச்சுட்டு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். வண்டி பஞ்சர். சரி, அங்கேயே நிப்பாட்டிட்டு நடந்து வீட்டுக்கு போறேன். இந்த புள்ள எதிர்த்தாப்புல ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு நடந்து வரா. இப்ப எந்த பக்கமும் ஓட முடியல அவரால். என்னை பார்த்துதான் அவனும் பேசிதாங்கிற நிலைமை. பக்கத்துல இப்படி நான் சந்திச்சிட்டோம். அந்த பிள்ளையுடைய தோற்றம், அதனுடைய நெற்றியில் இருக்கிற அடையாளம், இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பேச்சே வராம கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைய அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ அப்படியே தலை குனிந்தா. ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, பாப்பா ஒரு நேரத்துல நீ எப்படி இருந்த, வேற எதுவுமே நான் சொல்லல. ஒரு நேரத்துல நீ எப்படி இருந்த, அப்பா இல்ல, அம்மா தவறான வழியில போயிட்டாங்க, நீ எந்த நிலைமையில இருந்த, ஏசப்பா உன்னை எவ்வளவு நேசிச்சாங்க, எவ்வளவு பக்தியா இருந்த, எப்படிலாம் நீ உபவாசம் இருப்ப, நீ எப்படி இருந்தன்னு கேட்ட. அந்த புள்ள ரோடும் கூட பார்க்காம கத்தி அழ ஆரம்பித்தா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வெளி தோற்றத்துல அந்த புள்ள எப்படி இருக்கிறா, விக்கிரக ஆராதனையில நிரம்பின தோற்றம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த பிள்ளை எப்படி இருக்கிறான்னா அழுகிறா. கையை உயர்த்தி ஒரு வேலையில சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் ஒருவேளை பேதுருவை போல தூரத்துல பின் செல்லலாம். ஒருவேளை ஆண்டவரை நீங்க விட்டுருக்கலாம். பழைய வாழ்க்கை வாழ்றதுதான் பெஸ்ட்ங்கிற நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஆனா யோசித்து பாருங்க, ஒரு நேரம் உங்க இருதயம் மரத்து போனதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில பாட்டை கேட்கும் போது, சில நேரத்துல ஆண்டவருடைய ஆராதனையில தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் போது முதல்ல நடக்கிறது என்னன்னா கண்ணில இருந்து தண்ணி வருகிறது. ஆண்டவரே, நான் எவ்வளவா உங்களை நேசிச்சேன், ஆண்டவரே எவ்வளவா உங்க மேல அன்பு கூர்ந்தேன், எவ்வளவா உங்க மேல நான் பாசம் வச்சேன், எவ்வளவு பக்தியா இருந்தேன், உங்களுடைய அழைப்புல எவ்வளவு உறுதியா இருந்தேன். இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை விட்டு நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன். என்னுடைய சிந்தனையில இருதயத்துல உங்களை நான் எங்க வச்சிருந்தேன், இப்ப என் சிந்தனை இருதயம் எதனால நிரம்பி இருக்கு, உள்ளுக்குள்ள அழுக வருது. நான் சொல்றேன், இந்த அழுகை எதை குறிக்குதுன்னா
இன்னும் ஆண்டவரோடு நான் இருக்கிறேங்கிறத குறிக்கிறது. கை உயர்த்தி ஒரு வகையில சொல்லுங்க. இந்த அழுகை எதை குறிக்குதுன்னா, நான் இன்னும் ஆண்டவருக்கு வாசலை மூடல, திறந்தே வைத்திருக்கிறேன். நம்புறவங்க மட்டும் கையை தட்டி, ஆண்டவர் நல்ல கையை தட்டி, நல்லங்க நல்லங்க. ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள இந்த அழுகை, உள்ளுக்குள்ள இந்த அழுகை, உள்ளுக்குள்ள இந்த வேதனை, அழைப்பை மறந்து, அபிஷேகத்தை மறந்து, கிருபைகளை மறந்து, தேவ பிரசனத்தை மறந்து, என் சிந்தனை, என் இருதயம், என் பேச்செல்லாம் எப்படியோ ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள ஒரு அழுகை இருக்கு. நான் சொல்றேன், இந்த அழுகை இருக்கு பாருங்க, மீண்டும் உங்களை இயேசுவோட இணைத்துரும். இயேசுவோட இணைத்துரும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பிசாசு நினைப்பான், உன்னை என் பக்கம் இழுக்க போற, நீ மறுதளிச்சுட்ட, நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்ட, பழைய காரியத்துக்கு திரும்பிட்டன்னு. ஆனா உன் அந்தரங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த அழுகை இருக்கு பாருங்க, அது ஆண்டவருக்கு தெரியும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க துக்கப்படுறீங்க பாருங்க, உங்க நிலைமை நினைச்சு நீங்க வேதனைப்படுறீங்க பாருங்க, இது கட்டாயம் உங்களை தேவ பிரசன்னத்தோடு இணைக்கும். எத்தனை பேர் கையை உயர்த்தி, நான் தேடி போகல, என்னை தேடி வந்தீங்க ராஜா. ஹல்லேலூயா. நான் தேடி போகல. ஹல்லேலூயா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை ராஜா. யாரு? மீண்டும் மீண்டும் தேடி வருகிறப்பா. இந்த ஆராதனை நேரத்திலேயே உன்னை தேடி வருகிறார். இந்த மார்ச் இந்த 1ஆம் தேதி இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் அருகில் அவர் தேடி வருகிறார். அவர் இல்லாம உன் வாழ்க்கையில நிறைவு வர முடியாது. அவர் இல்லாம உன் வாழ்க்கை சிறக்காது. அவர் இல்லாம உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த நன்மை கிடைக்காது. எந்த சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, நீங்க வேணும் இயேசுவே. ஹல்லேலூயா. பேதுருவை போல நீ ஆண்டவரை விட்டு தூரமா இருப்பீனா, இயேசுவேன்னு சொல்லு. இந்த மார்ச் 1ஆம் தேதி அவரை பிடித்திருக்கோம். திரும்ப திரும்ப தேடி வருகிறப்பா. திரும்ப திரும்ப உன்னை திரும்ப திரும்ப தேடி வருகிறார். உன்னை திரும்ப திரும்ப தேடி வருகிறார். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை,
பின் சென்ற, பின்மாற்றத்துக்கு நேராய் போன, பழைய வாழ்க்கைக்கு திரும்பின அந்த பேதுருவை இயேசு தேடி போனார். அல்லேலூயா. எது அவரை தேடி போக வச்சுச்சுன்னா, மனக்கசந்து அழுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னை அழைத்த, என்னை ரொம்ப அன்பா வச்சிருந்த, என்னை ரொம்ப பாசமா வச்சிருந்த, எத்தனையோ ஆபத்துல என்னை விலக்கி காத்த என் ஆண்டவரை நான் மறுதளிச்சிட்டனே, அறியேன்னு சொல்லிட்டனே, தெரியாதுன்னு சொல்லிட்டனே, எங்க போவோம் இதெல்லாம் வாக்கு கொடுத்தனே, உங்களை விட்டு நான் எங்க போவேன்லாம் வாக்கு கொடுத்தனே, யாரு உங்களை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன்னு சொன்னனே, உங்களோட மறிக்கவும் ஆயத்தம்னு நான் சத்தியம் பண்ணனே, நான் மறுதளிச்சிட்டனே, நான் மறுதளிச்சிட்டனே, இந்த தெய்வத்தை நான் மறுதளிச்சிட்டனே, காட்டி கொடுத்துட்டனே, அறியேன்னு சொல்லிட்டனே, மரியாதை குறைவா பேசிட்டனே. மனம் கசந்து என்ன செஞ்சாரு? அழுதாரு. எனக்கு தெரியும் இங்க ஒரு சிலர் அப்படி உண்டு. நீ கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப பின்மாற்றத்து நேரம் போயிட்டன்னு உனக்கு தெரியும். ஆனாலும் உன் கண்ணீரை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். நிறைய நேரம் நீ வடிக்கிற கண்ணீர், அதுல மிக முக்கியமான காரணம் எங்க இருந்தனா, இப்ப நான் எங்க வந்து இருக்கிறேன் அப்படி நீங்க வடிக்கிற கண்ணீரை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையை திரும்ப அவர் தூக்கி எடுப்பார், மீட்டு எடுப்பார், தம்முடைய ஆவியினால் உன்னை நிரப்புவார். மற்ற எல்லா அப்போஸ்தலரிலும் பேதுருவை மேன்மையா வைத்தது போல உன்னை மேன்மையா வைப்பார். இன்னொரு மனுஷனை தேடி போனார். இன்னொரு மனுஷனை தேடி போனார். அவனுடைய நிலைமை இப்ப எப்படின்னா, துணிமணி இல்லாம நிர்வாணமா நிக்கிறான். அவனுக்கு குடும்பம் இருக்கு, ஆனா துணிமணி இல்லாம நிர்வாணமா இருக்கிறான். மென்டல் டிசார்டரா மாறிட்டான், பைத்தியமா மாறிட்டான். நல்லா இருந்தவன் பைத்தியமா மாறிட்டான். கல்லை எடுத்து தன்னைத்தானே குத்தி என்ன பண்றான்? காயப்படுத்துறான். ரத்தம் ஒழுகுது. பல மாதங்களாய் வருடங்களாய் அவன் நாற்றம் எடுத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க. அவனுக்குன்னு வீடு இருந்துச்சு, குடும்பம் இருந்துச்சு. ஆனா இவன் குடி இருக்கிறது சுடுகாடு. மனிதர்களோடு இல்லாம ஊருக்கு புறம்பே அவன் இருக்கிறான். கொசு நிறைந்த இடத்துல இருக்கிறான். பன்றிகள் நிறைந்த இடத்துல இருக்கிறான். அருவருப்பான இடத்துல இருக்கிறான். சத்தியமா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? தூங்கி இருக்க மாட்டான். கொஞ்சம் யோசிங்க. ஒரு நேரத்துல நீங்களும் நானும், ஊர் உலகம் நம்மள பைத்தியம்னு எழுதல, ஆனா கிட்டத்தட்ட நம்ம அப்படிதான் இருந்தோம். கையை உயர்த்த ஒரு ஆளையில சிலங்களை பார்த்தேன். வஸ்திரம் இல்லாமல் அவன் இருந்தது போல ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம நிர்வாணமா இருந்தோம். ஆதாம் ஏவாள் நிர்வாணமா இருந்ததினால் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தாங்க. ஒளிந்து கொள்ளுகிற வாழ்க்கையில இருந்தோம். நம்ம கிட்ட யாரும் வரல, நம்மளை தேடி யாரும் வரல. ஆனா நீங்க பைபிளை வாசித்து பாருங்க. இயேசு அவனை தேடி வருகிறார். அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துகிறார். அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து இயேசுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான். அந்த மனுஷன் சொல்றான், நான் உங்களோட வரேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்றான்? உங்களோட வரேன். அவனுக்கு வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லை. எத்தனை பேரை இயேசு சுகமாக்கினார், ஓட்டமா நன்றி கூட சொல்லாம வீட்டை பார்க்க ஓடிட்டாங்க. ஆனா இவன் குடும்பத்தை போய் பார்க்கணும் என்ன வரல.
உங்களோட கூட நான் வரணும். இயேசு சொல்லுகிறார், நீ உன் வீட்டுக்கு போ, உன் இனத்தாரிடத்துக்கு போ, கர்த்தர் உனக்கு இறங்கி செஞ்சத அவனுக்கு என்ன செய்ய சொல்லு. இந்த இடத்துல நான் சொல்றேன், எது இயேசுவை கடல் கடந்து இவனை தேடி வர வைத்தது என்றால், அங்கு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, கூக்குரலிட்டான். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வாசிப்பா. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு, என்னங்க போட்டிருக்கு எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். கூக்குரலிட்டு, சத்தமா சொல்லுங்க, என்ன போட்டிருக்குங்க? சத்தமா பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க பார்ப்போம், என்ன போட்டிருக்கு? கூக்குரலிட்டு. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த கூக்குரலின் சத்தம் எங்கெல்லாம் கேட்கணும் சுருக்கமா சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா சொன்னீங்க. எங்க கேட்கும் கூக்குரல்? சாவு வீட்டுல. அதுவும் இளம் வயசுல யாராவது மறிச்சிட்டா அங்க போகவே முடியாது. அடுத்து எங்க கூக்குரல் கேட்கும்னா ஆஸ்பத்திரியில. எங்கங்க? வலி தாங்க முடியாம கூக்குரல். அடுத்து எங்க கூக்குரல் கேட்கும்னா, நாளைக்கு தூக்கு தண்டனை அப்படின்னா சிறைச்சாலையில என்ன கேட்கும்? கூக்குரல். என்ன அர்த்தம்? இந்த கூக்குரலுக்கு என்ன அர்த்தம்? என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்பேன். என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? கூக்குரலிட்டான். பிசாசுடைய கவனம் என்ன, வேலை என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை உங்களை செய்ய சொல்லி உந்தி தள்ளுவான். உங்களை உந்தி தள்ளுவான். நீங்க செஞ்சு முடிச்ச உடனே அவன் சைலண்டா விலகிடுவான். புரியுதுங்கிறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. ஒரு விஷயத்தை சாத்தான் என்ன செய்வான்? செய்யும்படி உங்களை பலவந்தம் பண்ணுவான். நீங்க செஞ்சு முடிச்ச உடனே அவன் சைலண்டா விலகிடுவான். அதுதான் இவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. கல்லை எடுத்து எந்த மனுஷன் தன்னை குத்திப்பான்? சொல்லுங்க, எந்த மனுஷன் தன்னை குத்திப்பான்? எந்த மனுஷன் தன்னை காயப்படுத்துவான்? பிசாசு அதை செய்ய வச்சான். ஆனா இது காயமாகும், இது வலியை தரும், தாங்க முடியாத வலியை தரும் அப்படின்னு அறிந்து குத்துற வரைக்கும் உதவி செஞ்ச பிசாசு குத்தி முடிஞ்சோன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? விலகிட்டான். இப்ப வலி தாங்க முடியாம அவன் என்ன செய்யறாங்க? கூக்குரலிட்டான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்ப்பா, என்ன செஞ்சான்? சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சான்? கூக்குரலிட்டான். இந்த கூக்குரலின் சத்தம் பக்கத்துல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் இணைஞ்சிருக்குங்க, கேட்டிருக்கும். இப்ப அவங்க என்ன முணுமுணுக்கிறாங்க வீட்டுல? யாரு? இந்த பையதான். இவன் தான் கத்துறான். ஆமா, இவனுக்கு வேற வேலை இல்லை. கொஞ்ச நேரம் கத்துவான், அதுக்கப்புறம் கம்முன்னு இருப்பான். எல்லாருடைய காதுகளிலும் விழுகிறது. அவங்க வாயில முணுமுணுத்துட்டு வீட்டிலே இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கடல் கடந்து அவனை தேடி வந்தார். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பாருங்க, எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒருத்தர் அவனை சிருஷ்டித்தவர், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்தவர், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்தேன்னு சொன்னவர் தேடி வருகிறார். எல்லாம் கவனிங்க. கூக்குரலிட்டான். இந்த கூக்குரலிட்டான்னு உடனே நான் எதை சம்பந்தப்படுத்தி நான் பேச விரும்புகிறேன் என்றால், யாத்திரையாகமம் 3வது அதிகாரத்துல ஒரு கூட்ட மக்கள் கூக்குரல் இருக்கிறார்கள். எடுத்து வாசிங்க, இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். 6, 7, 8, 9. பின்பும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய
யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டான். தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின், கொஞ்சம் கவனிங்க, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து சொல்லுங்க, நான் பார்க்கவே பார்த்து. நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, இதுவரைக்கும் வாழ்க்கையில ஆண்டவர் கடந்து போனவர் போல இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் உன் ஜீவியத்துல கர்த்தர் கண்டும் காணாதவர் போல இருந்திருக்கலாம். இந்த 2026 வருடம் இந்த மார்ச் மாசம் உன்னுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். என்னங்க போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கூக்குரலை கேட்டு அவர்கள் வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எபூசியரும் பெர்சியரும் ஏவியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். திரும்பவும் கர்த்தர் சொல்றார், இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை வருஷம், இத்தனை மாதம் நீ அழுக, நீ வடித்த கண்ணீர், நீ பட்ட உபத்திரவம் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து இந்த மார்ச் மாசம் கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்லுகிறேன், உன் கூக்குரலின் சத்தம் அவருடைய சந்நிதியில போய் தாவீது சொல்லுகிறார், நான் நெருக்கத்தில் இருந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் கூப்பிடுதலின் சத்தம் அவர் சந்நிதிக்கு போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஒருவேளை நேத்து நீ கூக்குரல் இடாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை போன வாரம் நீ கூக்குரல் இடாம இருக்கலாம். ஆனா ஒரு நேரத்துல நிறைய காரியத்துக்காக அழுத தேவ பிள்ளை நீ அழுதுருக்கிற, நீ நிறைய அழுதுருக்கிறீங்க அம்மா, நீங்க நிறைய கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை நல்லா இருக்கிறது போல காண்பித்துக்கிட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நீங்க அழுததை எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். நான் தைரியமா சொல்றேன், இந்த மார்ச் மாசம் ஆண்டவர் எங்கேயோ அல்ல. ஓ ஹல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி சூளைக்கு தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கும்படி அக்கினி ஜுவாலைக்குள்ள இறங்கின கர்த்தர், நான் தைரியமா சொல்றேன், இந்த மார்ச் மாதம் தேவ பிள்ளையே உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் இறங்கி இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இதை நான் வெளியரங்கமா இந்த மாதம் நான் அனுபவிக்கணும். எத்தனை பேருங்க கையை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரே, இது வரைக்கும் நீங்க எங்கேயோ நான் எங்கேயோ இருந்த அனுபவம் இந்த மாதம் இருக்கவே கூடாது. எத்தனை பேருங்க வாயை திறக்க போறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருங்க வாயை திறக்க போறீங்க? எத்தனை பேருங்க வாயை திறந்து அப்படியே சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கூக்குரலின் சத்தம், உன்னுடைய கூக்குரலின் சத்தம், உன்னுடைய அழுகையின் சத்தம் அவருடைய காதுல விழுந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய பிள்ளையாகிய தமக்கு பிரியமான தானியேலை ரட்சிக்கும்படி சிங்க குகைக்குள்ள இறங்கின தேவன் அல்லவா அவர். அல்லேலூயா. என் பிள்ளை
பிள்ளைய சிங்க சேதப்படுத்திடும். நான் சீக்கிரம் இறங்கி என் பிள்ளைய தூக்கி அதுல போடுறதுக்கு முன்னாடி நான் வேகமாய் போய் அதனுடைய வாயை கட்ட வேண்டும் என்று சொல்லி கட்டின ஆண்டவர். அல்லேலூயா. இந்த மார்ச் பிறப்பதற்கு முன்பதாகவே, இந்த மார்ச் மாதம் இந்த விடியற் காலை நீ சந்திப்பதற்கு முன்பதாகவே நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் உன்னுடைய கூக்குரல் கேட்கப்படாமல் இருந்தது. நீ அழுத அழுகை, நீ கதறின கதறுதல். ஆனா நான் சொல்றேன், இந்த மாதம் கர்த்தர் எல்லாத்துக்கும் பதில் தருவார். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லாம் வாய்களை திறந்து ஆமாண்டவரே. அல்லேலூயா. நீங்க எங்கேயோ நான் எங்கேயோ இருந்த அனுபவம் வேணாப்பா. அல்லேலூயா. நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு இறங்கி வாங்கப்பா. வாலிப தங்கச்சி கேட்டு பாரு, தம்பி கேட்டு பாரு. அல்லேலூயா. யாரையும் வேடிக்கை பார்க்க வேணாயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கூக்குரலின் சத்தம் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை வாழ விடாம, உன்னை எழும்ப விடாம, உனக்கு ஒரு நன்மை நடக்காம உன்னை யார் யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ, நான் சொல்றேன், இந்த மார்ச் மாதம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பிரத்யட்சமா வருகிறத நீங்க பார்ப்பீங்க. யாரெல்லாம் உங்களை ஒடுக்கினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அழிக்க நினைத்தார்களோ, நான் சொல்றேன் 7 மடங்கு அக்கினி. நான் சொல்றேன், எல்லா மனுஷனுடைய திட்டங்களும் இந்த மார்ச் மாதம், இந்த மார்ச் மாதம் அவமா போகிறத நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போறதில்ல, உங்களை பார்த்து சத்துரு வெட்கப்பட போகிறான். அல்லேலூயா. இந்த மாதம் எந்த சிங்கங்களும் உங்களை சேதப்படுத்த போவது இல்லை. அல்லேலூயா. எந்த சிங்கங்களும், எத்தனை பேருங்க நம்புறீங்க? அதை பிரதர் நம்புறீங்களா? அல்லேலூயா. எந்த சிங்கங்களும், அல்லேலூயா, இந்த மாதம் கர்த்தர் எல்லா வல்லமையிலும் இறங்கி கட்டி போடுகிறார். அல்லேலூயா. ஷக்கா ரபா ரந்த ரக்க தரா மௌரா தனா கரியா. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு ஒருமனப்படுறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட எல்லா சதி திட்டங்களும், அல்லேலூயா, இதுல தூக்கி போட்டுட்டா, இப்படிப்பட்ட நிலைமைக்கு உன்னை தள்ளிட்டா, நீ அழிஞ்சிருவன்னு நினைச்ச எல்லாத்தையும் கர்த்தர் அவமாக்குவா, 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 அவமாக்குவா. அல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது இந்த அட்மாஸ்பியர் மாறுகிறது. அல்லேலூயா. இது உனக்கான வார்த்தை, இது உனக்கான வார்த்தை, உனக்கான வார்த்தை. 7 மடங்கு அக்கினியில் இருந்து இந்த மார்ச் மாதம் நீ வெளியே வருவ. நான் சொல்றேன், உன் உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்தது, உன் போராட்டத்தின் நாட்கள் முடிந்தது, உன்னுடைய பாடுகளின் நாட்கள் முடிந்தது, உன் அடிமைத்தனத்தின் நுகம் முடிந்தது. எத்தனை பேர் கையை தட்டி அதை ஏற்றுக்கொள்வீங்க? எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ணுவீங்க? உன் காலத்துல இருக்கிற நோகத்தை, உன் காலத்துல இருக்கிற நோகத்தை ஆண்டவர் இப்பயே உடைக்கிறார். In the mighty name of Jesus. Come on, fire. எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்கட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் பாடுகளிலிருந்து நீ விடுதலையானாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலையில இறங்கி வந்தவர், சிறைச்சாலையில இறங்கி வந்தவர். அவங்க நினைச்சாங்க, யாக்கோபை கொலை செஞ்சிட்டோம், கடவுள் என்ன பண்ணிட்டாரு? யாக்கோபை கொலை பண்ணிட்டோம், கடவுள் என்ன பண்ணிட்டாரு? இந்த பேதுருவையும் நம்ம கொலை செய்வோம், இந்த பேதுருவையும் கொலை செய்வோம், நமக்கு எது ஒன்று நேரிடாது.
இவர்களின் தேவன் உண்மை இல்லை, இது ஒரு கற்பனை. இவர்களின் தேவன் உண்மையா இருப்பாரே ஆகில் எங்களை தண்டித்திருக்க வேண்டும் அல்லவா? யாக்கோபை கொலை செஞ்சிட்டோம், நாங்க ஜெயிச்சிட்டோம், இப்ப பேதுருவையும் கொலை பண்ண போகிறோம் என்று சொல்லி அதுக்கு ஒரு நாளை தீர்மானிச்சு சிறையில் அந்த பேதுருவை சங்கிலியினால கட்டி முதலாம் காவல், இரண்டாவது காவல், 3 நாள்னு சொல்லி காவல் படிகளை நியமித்து அதிகாரிகளை நியமித்து பெரிய பெரிய கேட்ட போட்டு மூடி இருந்தாங்க. அந்த பேதுருவை சந்திக்க எந்த மனிதருக்கும் தைரியம் இல்ல. ஆனா கர்த்தர் இறங்கினார் நம்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி இந்த மார்ச் எனக்கு அதான் நடக்க போகிறது. எனக்கு 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 கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார் இந்த நிமிஷத்தோட. அல்லேலூயா. நல்ல கையை தட்டியா ரிசி பண்ணுங்கயா. உன் மேல ஒரு வல்லமை வருகிறது. தேவனுடைய விரல், தேவனுடைய வல்லமை. இந்த பாடுகள் இருந்து முழுமையாய் நீ வெளியே வருவ. நீ உயிரோடு இருப்ப, நீ உயிரோடு இருப்ப, நீ பலனா இருப்ப, நீ ஆரோக்கியமா இருப்ப. எந்த மனிதர்கள் கையில கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க போவது இல்லை, இல்லை. Thank you, Jesus. Hallelujah. Shakaranda. Hallelujah. Hallelujah. ஏன்னா அவர் கூக்குரலை கேட்கிறவர், அழுகுரலை கேட்கிறவர். Hallelujah. இதுவரைக்கும் சில காரியத்துக்கு அனுமதி தந்தார், அதுவும் வாழ்க்கையை தொட்டு பார்த்தது. இந்த மார்ச் மாசம் இந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், இனி அது உன் பக்கம் வருகிறதே. துஷ்டன் உன் வழியாய் பிரவேசிப்பது இல்லை, இல்லை, இல்லை. அல்லேலூயா. கைகளை எல்லாம் உயர்த்தி எழும்புவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நான் முடிக்கிறேன். எல்லாரும் எழுந்துக்கொள். இதுவரைக்கும் சில காரியத்துக்கு கர்த்தர் அனுமதி தந்திருக்கலாம். இதுவரைக்கும் உன்னை கண்டும் காணாதது போல கர்த்தர் இருந்திருக்கலாம். இந்த மார்ச் மாதம் உன்னை தேடி வந்த நோக்கம் உன் கூக்குரலை அறிந்த கர்த்தர். அல்லேலூயா. எங்கேயோ அல்ல, அவர் இறங்கி சமீபித்து வந்திருக்கிறார், சமீபித்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதருடைய திட்டமோ இந்த மாசம் பழிக்க போவதில்லை. மனுஷனுடைய கையில உன்னை ஒப்பு கொடுக்க போறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாரெல்லாம் உன்னை என்ன பேசினாங்களோ அதுல கர்த்தர் அவங்கள தள்ளுவார், நீ வெளியே வந்துருவ. கையை தட்டி அல்லேலூயா. உன்னை என்னெல்லாம் குற்றப்படுத்தினாங்களோ அந்த குழியில கர்த்தர் அவங்களை தள்ளுவார். அவங்க விழுவாங்க, அவங்க விழுவாங்க, அவங்க நொறுக்கப்படுவாங்க, அவங்க எரிந்து சாம்பலாவாங்க. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார், கொண்டு வருகிறார். ஏன்? உன் கூக்குரல் அவருடைய சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த வார்த்தையெல்லாம் மறந்துடாதீங்க. இந்த மாசத்திலிருந்து அதை நிறைவேறுகிறத பாப்பீங்க. உங்களை என்னெல்லாம் பேசி கொண்டாடினாங்களோ அவங்க எல்லாம் அந்த சிங்க கேபிக்குள்ள போவாங்க. நீங்க அங்கிருந்து வெளியே வருவீங்க, அவங்க எலும்புகள் எல்லாம் சிங்க நொறுக்கும். கர்த்தர் இந்த மாதம் ஒப்பு கொடுப்பார், எதிராளிகளை ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஆமே? எனக்கு விரோதமாய் பேசின, எனக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் சிங்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார், அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கிறார். என்னையோ என்னையோ அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்.
நடக்கும் பாருங்க, இது நடக்கும் பாருங்க. உங்களை பார்த்து நெஞ்ச நிமித்துனவங்க உங்களை பார்த்த உடனே தலை குனியும்படியான சம்பவம் நடக்கும் பாருங்களேன். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அவங்கள பார்த்து தலை குனிஞ்சது போய் உங்களை கண்டு அவங்க தலை குனியத்தக்கதாக. Thank you, Jesus. Hallelujah. ஏன் தெரியுமா? கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, கூக்குரல் நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவர் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன், உன் நாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பே, அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பே, அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி வேலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா, வேலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா, பெரியவர் என் உயிரே நன்றி நன்றி ஐயா, பெரியவர் என் உயிரே நன்றி நன்றி ஐயா, அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பே, சொல்லி ஓய்வின்றி
மௌனமாய் இருப்பதில்லை. சொல்லுங்க. Jesus. கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்த தெய்வமே, கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்த தெய்வமே, புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன், புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் இறைவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கிறேன் இறைவா, போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். Hallelujah. ஆண்டவரே, போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். Hallelujah. Jesus. Hallelujah. 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 Jesus. Ramana. திரும்பவும் இந்த 3 வசனத்தை வாசிச்சு கொடுக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான இந்த மார்ச் மாசம் நான் நெருக்கத்தில் இருக்க போவது இல்லை. நலமும் விசாலமுமாய் கர்த்தர் என்னை நடத்த போகிறார். எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ணி கொள்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். இந்த வார்த்தை இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு தத்தமா இருக்கும். கர்த்தர் உங்களை யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு இந்த மாதம் நியாய தீர்ப்பா இருக்கும். உங்களுக்கு என்ன நேரிட வேண்டும் என்று விரும்பினார்களோ அது அவர்களுக்கு நேரிடும். அல்லேலூயா.
அவங்க ஆசைப்பட்ட கண்ணு இப்ப நீங்க பார்த்து ஆசைப்படும்படி கர்த்தர் செய்வார். உங்க கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதியில் போய் எட்டி இருக்கிறது. உங்களை நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருங்க அதை வரவேற்கிறீங்க? இந்த வார்த்தையை நம்புகிறவங்க மட்டும், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி முடிப்போமா? ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலைக்குள் இறங்கினவர், சிங்க கேபிக்குள் இறங்கினவர், சிறைச்சாலைக்குள்ள இறங்கின கர்த்தர் இந்த மாதம் இறங்கி அவர் கிரியை செய்வார். மனுஷனுடைய எல்லா திட்டங்களும் அவமாய் போகும். சிங்கங்கள் உங்க எலும்புகளை நொறுக்க அல்ல, அவர்களுடைய எலும்புகளை இந்த மாதம் நொறுக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். நீங்க நெருப்புல போட்டு எரிஞ்சு சாம்பலாவும் நினைச்சீங்க, ஆனா அவர்கள் தூக்கி எறியப்பட்டு அவர்கள் எரிந்து சாம்பல் ஆனார்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் வெளியே கொண்டு வந்து ஜெயத்தோடு, தீர்க்க ஆயுசோடு, பாதுகாப்போடு, மேன்மையோடு இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையாகவே ஜீவனுள்ளவா, பயங்கரமானவா, பராக்கிரம் உள்ளவா, சர்வ வல்லமை உள்ளவா, அவர் எல் ஷடாய், அவர் யுத்தம் பண்ணுகிறவர், அவர் வெற்றி வேந்தர். Thank you, Jesus. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.